நான் தான் முதலில் இதை சொன்னேன். தமிழ் கேள்வியில் தெளிவாக சொன்னேன். கம்யூனிஸ்டுகள் தங்கள் ஆதரவை எப்பொழுது வேண்டுமானாலும் திரும்ப பெறும் முடிவுக்கு வந்து விட்டார்கள். கம்யூனிஸ்டுகள் தங்கள் ஆதரவை திரும்ப பெறும் பட்சத்தில் இந்த அரசு, தாவேக அரசு கவிழும் அப்படிங்கிறத ஓரிரு தினங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன். பலரும் உண்மையா அண்ணா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பே. சண்முகம் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு, அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். கம்யூனிஸ்டுகள் தங்கள் ஆதரவை திரும்ப பெறும் முடிவிற்கு வந்துவிட்டார்கள். தாவேக ஆட்சி விஜய் முதலமைச்சராக நீடிப்பது அப்படிங்கிறது அதனுடைய நாட்கள் எண்ணப்பட தொடங்கிவிட்டன. எஸ், நான் மிகைப்படுத்தல, என்னுடைய விருப்பத்தை சொல்லல. இது ஒரு பெரிய சிக்கலுக்குள் இந்த அரசு மிக விரைவில் செல்ல போகிறது. பே. சண்முகம் அவர்கள் என்ன பேசினார் என்பது மட்டுமல்ல, திருப்பூர்ல நேற்று இந்து முன்னணி ஒரு பள்ளிவாசலுக்குள்ள போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு IUML தன்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறது தாவேக அரசுக்கு. பள்ளிவாசலுக்கு இன்றைக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. இது எல்லாவற்றையும் வீடியோ ஆதாரத்தோட நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். கதிகலங்கி போய் நிற்கும் விஜய் கவிழ்கிறதா இந்த அரசு? ஆதரவை திரும்ப பெறுகிறார்களா கம்யூனிஸ்டுகள்? இல்லை, ஆதரவை திரும்ப பெற முடிவெடுத்து விட்டார்கள் கம்யூனிஸ்டுகள். அதை பற்றி தான் பேச இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள். 2 சிக்கல்ங்க. ஒன்று, குஜிலியம்பாறையை சேர்ந்த அதிகாரி, குஜிலியம்பாறை அவரு என்ன பண்றாரு? அந்த அதிகாரி, ரெவென்யூ அதிகாரி, வருவாய் அதிகாரி ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார். என்ன சுற்றறிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் CPI, CPM அதை சேர்ந்த கட்சியினருடைய பெயர், விவரங்கள், விலாசம், முழுமையான டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி கொடுங்கிறார். சரியா? இது ஒரு பெரும் பிரச்சனையை, சர்ச்சையை ஏற்படுத்திய உடனே அவர் என்ன பண்றாங்க? இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாங்க என்ன பண்றோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவரை சென்னைக்கு அதை விட பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வந்து உட்காந்துட்டாங்க. சரியா? இது ஒரு பக்கம். இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு, அவர் விடுங்க, அதை போய் பிரச்சனை பண்ணாங்க அவரு அப்படிங்கிறாரு. அதை விடுங்க, அதே பிரச்சனை பண்ணிட்டு அப்படிங்கிறாரு யாரு? அமைச்சர் நிர்மல்குமார். இப்ப கம்யூனிஸ்டுகள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நாங்க என்ன தடை செய்யப்பட்ட இயக்கமா, இல்ல பயங்கரவாதிகளா, தீவிரவாதிகளா? கம்யூனிஸ்டுகளை ஏன் அப்படி என்ன சொன்னீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு புறம் உயர்கல்வித்துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களோ, இடதுசாரி அமைப்புகளோ, மாணவர்களோ போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு. இந்த 2 சுற்றறிக்கைகளும் முதலமைச்சரினுடைய நாலேஜ் இல்லாம தான் வந்துச்சா? ஆமா, முதலமைச்சருக்கு தெரியாமல் தான் வந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது யார்? ஜோசப் விஜயா அல்லது பாஜகவினுடைய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட தலைமைச் செயலாளரா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு கம்யூனிஸ்ட் எழுப்ப தொடங்கிட்டாங்க. அதுல ஐயா சண்முகம் அவர்கள், பே. சண்முகம் அவர்கள், நான் கூட பலமுறை அவரை விமர்சித்திருக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல, தோழர் பே. சண்முகம் அவர்களுடைய செயல்பாடுகள் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் சில விமர்சனங்கள், மாற்று கருத்துக்கள் உண்டு. அதை நான் விமர்சித்திருக்கிறேன். என்ன விமர்சனம்? வேற என்ன, பாக்கி ஆரம்பிச்சா ஒண்ணும் கிடையாது. தாவேகாவையும் விஜயையும் அவர்களுடைய என்ன சொல்றது, விஜய்க்கு எந்த அரசியல் புரிதல், சித்தாந்த பின்புலம் ஒண்ணு கிடையாது. ஆனா அவர் விஜயை பல நேரங்களில் அளவு கடந்து பாராட்டுவதும், கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக தோளோடு தோள் நின்ற திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் அளவு கடந்து விமர்சிப்பதும், விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல யாருமே, அதுல மாற்று கருத்து இல்ல. திமுகவா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அளவு கடந்து விமர்சித்ததும், விஜய அளவு கடந்து பாராட்டியதும் என்னை போன்றவருக்கு சில விமர்சன பார்வைகளை அவர் மீது வைத்தது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப தோழர் பே. சண்முகம் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு பேட்டி பேசுறாரு, ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நாங்க வேணுமா அல்லது அதிகாரிகள் வேணுமா? அதிகாரிகள் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக இருக்கிறார்கள். உங்களுக்கு அதிகாரிகள் தான் வேணும்னா எங்களை விட்டுருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க ஆதரவா திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். இந்த வார்த்தை என் வார்த்தை அல்ல, தோழர் பே. சண்முகம் அவர்கள் சொன்ன வார்த்தை. கம்யூனிஸ்டுகள் வேண்டுமா, அதிகாரிகள் வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை செக் வச்சிட்டார். டேஸ் ஆர் கவுண்ட் அப்படிம்பாங்க இல்லையா, நாட்கள் அவ்வளவுதான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைமரை போட்டு விட்டாச்சு. இப்ப டைமர் ஓட ஆரம்பிச்சிச்சு. சொல்லு, முடிவை சொல்லு ராஜா, யாரு வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நகர்ந்து விட்டது.
தோழர் பே சண்முகம் அவர்கள் பேசிய பேச்சு நீங்க பாத்தீங்கன்னா தான் நான் சொல்றதோட அந்த ஆழம், அதோட வேல்யூ, அதோட எவ்வளவு முக்கியமான விஷயத்த நம்ம பேசுறோங்கிறது உங்களுக்கு புரியும். தம்பி, தோழர் பே சண்முகம் அவர்கள் பேசி அந்த வீடியோ போடு. இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கபூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா? இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலேயும் இந்த பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனை அமைதியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். அது எங்கள் கையில் இல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். பாத்துட்டீங்களா? தோழர் சண்முகம் அவர்கள் தெளிவா சொல்லித்தாரா? யார் வேண்டும்னு கேட்கிறார். இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்கவில்லை. இது ஒரு புறம். இது சிபிஎம், சிபிஐஏ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நேற்று அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பாராயன் அவர்கள் அவர் நேற்று சொல்லிவிட்டார். ஒருபடி மேல போய் ஓங்கி அடிச்சிட்டாரு. நடப்பது தாவேக ஆட்சி அல்ல, நடப்பது சங்கிகளின் ஆட்சி. சொல்றது செந்தில்வேல் அல்ல தோழர்களே, சொல்வது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பாராயன் சொல்கிறார். நடைபெறுவது சங்கிகளின் ஆட்சி. அப்போ நார்மலா எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், எப்பா சங்கிகளின் ஆட்சிக்கு எதுக்குப்பா கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுக்குது? வருமா வராதா? ஒரு கேள்வி. நீங்க என்ன சொன்னீங்க? சங்கிகள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது, பாஜக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது, ஆளுநர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்தன விஜய்க்கு. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறது? நடப்பது தாவேக ஆட்சி அல்ல, பாஜக ஆட்சி. நடப்பது விஜயின் ஆட்சி அல்ல, இது சங்கிகளின் ஆட்சி என்று கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டுகிறது என்றால், சாமானியனா எனக்கு ஒரு கேள்வி, பார்க்கிற மக்களுக்கு அந்த கேள்விதான் வரும். சங்கிகளின் ஆட்சிக்கு எதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுக்கணும்? இப்ப நீங்க ஆதரவு வாபஸ் வாங்கினீங்கன்னா அந்த சங்கி ஆட்சி கவிழ்ந்துரும். சங்கி ஆட்சி நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. இந்த இடத்துல நான் முதல்ல இருந்தே அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லலைன்னா நான் இப்ப சொல்லல, நான் முதல்ல இருந்து அதை சொல்றேன்னு சொல்றேன். அப்ப இது சங்கி ஆட்சி. இது சங்கினா என்ன? வேற ஒண்ணு, ஆர்எஸ்எஸ் ஆட்சி. ஆர்எஸ்எஸ் தான் தமிழ்நாட்டை ஆளுகிறது அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு புரிந்திருக்கிறது. என்ன சார் ஆதாரம், என்ன சார் தரவு? கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க இது ஆர்எஸ்எஸ் ஆட்சின்னு சொல்றீங்களே, என்ன ஆதாரம்? நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்திற்கு தடை யார் போடுவா? இந்த ஆட்சி போட்டு. திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்திற்கு தடை. இது சங்கி ஆட்சி எல்லாம். அப்புறம் என்னன்னு சொல்றது? இத பக்ரீத்துக்கு கால்நடைகளை பலியிடுவது, அதை கோர்ட் உத்தரவு போட்டுச்சுன்னு சொல்லி பல இடங்கள்ல கால்நடைகள் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சொன்னோம், கேட்கல. இப்ப உச்சபட்சமா எங்க போயிடுச்சு தெரியுமா? இது சங்கிகளின் ஆட்சி, இது ஆர்எஸ்எஸ் ஆட்சி அப்படிங்கிறதுக்கு அடையாளம் சொல்லட்டுமா, சான்று தரட்டுமா? இன்னொரு வீடியோ பாக்குறீங்களா? அந்த வீடியோ பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் சொல்றதை விட நீங்க வீடியோவா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் ஓ அடேங்கப்பா தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்குதான்னு உங்களுக்கு புரியும். தம்பி, அந்த திருப்பூர்ல இந்து முன்னணி அமைப்பினர் நேற்று ஒரு பள்ளிவாசலில் போராட்டம் செய்தார்கள் அல்லவா? அந்த வீடியோ கொஞ்சம் காட்டுங்க. பாத்துட்டீங்களா? என்ன சொல்லி போராடுறாங்க? என்ன சொல்லி போராடுறாங்க? பயங்கரவாதிங்கிறாங்க. யார? பள்ளிவாசலுக்குள்ள தொழுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை பயங்கரவாதிகள். என்ன பயங்கரவாதிகள்? எல்லையை தாண்டி ஊடுருவனானா, ஏதாவது கொலை பண்ணானா, குண்டு வச்சானா, என்னையா செஞ்சான்? பள்ளிவாசல் கட்டி தொழுகை நடத்துறான். பள்ளிவாசல் கட்டி தொழுகை நடத்துகிறவர்கள் பயங்கரவாதிகளா? யார் கொடுத்தது இந்த அதிகாரத்தை இவர்களுக்கு? யார் கொடுத்தது? தாவேக அரசு. ஏன்னா காவல்துறை அங்க நிக்குது. காவல்துறையை தாண்டி முதல்ல ஒரு வழிபாட்டு தளத்தினுடைய வாசல் வரை அவர்கள் சென்று போராடுவதற்கு காவல்துறை எப்படி விட்டுச்சு? எப்படி சார் விட்டுச்சு? இப்படித்தான் சார் நடந்துச்சு பாபர் மசூதி. அந்த பதட்டத்துல பேசுறோம், அந்த பயத்துல பேசுறோம். நாங்க போய் பஜனை செய்கிறோம், நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்று சொல்லிதான் அனுமதி வாங்கினாங்க.
நாங்க பஜனை மட்டும் தான் பாடுவோம் அங்க இருந்து. ஆனா கடைசி பாபர் மசூதி அடிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், அவரவர் மார்க்கம் அவரவருக்கு, அவரவர் சமயம் அவரவருக்கு. நான் கோயிலுக்கு போறேன், நான் எங்க சாமியை நான் கும்பிட்டுக்கிறேன். இன்னொரு சகோதரர் சர்ச்சுக்கு போறாரு, ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்கன்னு அவரு ஏசப்பா கும்பிட்டுக்கிறாரு ஒரு கிறிஸ்தவர். ஒரு இஸ்லாமிய நண்பர் அவர் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகை செஞ்சுக்கிறாரு. கடவுளே இல்லைன்னு சொல்றவர் அவர் பெரியார் வாழ்க, அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிற இடத்துல இருந்து அவர் பயணிக்கிறாரு. ஆளாளுக்கு ஒரு நம்பிக்கை. அப்ப நான் என்ன சொல்றேன், யாருடைய நம்பிக்கை என்ன செய்யாதீங்க, போய் அவங்க இடத்துல போய் நின்னுக்கிட்டு. நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிள். பள்ளிவாசல்ல போய் நின்னுட்டு எப்படி தொழுகை செய்யலாம் அப்படின்னு கேட்டா இது என்ன அராஜகம்? ஏற்கனவே கடந்த வாரம் நெல்லை மாவட்டத்துல 2 வாரம் ஒரு 2 வீக் பிஃபோர் நெல்லை மாவட்டத்துல ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற ஆராதனை கூட்டம், ஜப கூட்டம். அது கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல ஜப கூட்டம் நடத்துறாங்க. நடத்தக்கூடாதுன்னு போய் இதே இந்து முன்னணி போய் அங்க பிரச்சனை பண்ணுச்சு. இப்ப நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம். செந்தில் வேலாகிய நான் என் நம்பிக்கையில நான் ஊருக்கு போனோம்னா என் சாமியை போய் நான் கும்பிட்டுட்டு வரேன். என் கோயிலுக்கு போய் யாராவது என்னை நீ கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொன்னா என்னத்துக்கு ஆகும்? அது ஏன் நம்பிக்கை. அதே மாதிரி என்னுடைய சக நண்பர்களுடைய நம்பிக்கையை நம்ம மதிக்கணுமா இல்லையா? பள்ளிவாசல போய் தகராறு பண்ணீங்கன்னா இப்ப காவல்துறை நிக்குது, நீங்க பார்த்திருப்பீங்க அந்த காட்சியை. யாரு கேட்கணும்? நம்ம எல்லாருமே தான் கேட்கணும். இதுல கூடுதலாக யாரு கேட்கணும்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஒரே ஒரு அமைச்சர் பதவிக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகளையும் காவு கொடுத்து விட்டதா IUML நான் கேட்கிறேன். விஜய் மீது இருக்கக்கூடிய கவர்ச்சி அரசியலில் வேறு சிலர், நான் பேர் சொல்ல விரும்பல, சிலரெல்லாம் இன்னமும் கூட சமூக வலைதளத்துல நான் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக நான் சண்டை போடுறேன். யாருக்காக? இஸ்லாமியர்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக. மாற்று சமயமாக இருந்தாலும் அவங்க சாமி அவங்களுக்கு, என் சாமி எனக்குங்கிற நம்பிக்கையில இருந்து, ஆனா அவங்க உரிமைகளுக்காக நான் பலமுறை சண்டை போட்டிருக்கேன். விஜய் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக, விஜய் மீது இருக்கக்கூடிய ஒரே ஈர்ப்புக்காக, அல்லது அவர் ஏதாவது பதவியை எதுவே தருவார் நினைச்சு என்னைய திட்டி வைக்கிறாங்க கொஞ்சம் பேரு. யார் நான் போய் பார்த்தா பெயர் தாங்கி, அங்க என்ன பேருன்னா இஸ்லாமிய பேரு. எனக்கு புரியல எதுக்கு பள்ளிவாசல்ல போய் பிரச்சனை பண்றதை தட்டி கேட்கறதுக்காக என்ன திட்டுற? என்ன அட்டூழியம், என்ன அநியாயம்? அப்ப எது கண்ணை மறைக்குது? ஒரே ஒரு அமைச்சர் பதவி இல்லையா? இந்த அமைச்சர் பதவி தானா இவ்வளவுதான்? என்ன புரியல. ஒரு நம்ம தோழர் மைனர் ஒரு பேட்டி எடுக்கிறாரு. அவர் அந்த பேட்டி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி, ஒரு இளைஞர் பேட்டி கொடுக்கிறாரு. அவருக்கு இந்த கல்வி நிதி தர்றதுல ஏதோ சிக்கல் இருக்குது. அந்த தம்பி இல்ல, நீங்க மலேசியால இருக்கிறாரு அந்த தம்பி விட்டுருங்க. அது ஒரு பக்கம். அவர் ஒண்ணு சொன்னாரு, என்னுடைய அருமை தோழர் வன்னியரசு அவர்கள் சட்டப்பேரவை ஒரு விளக்கம் கொடுத்தாரு, அவர் அதுல மறுத்தாரு, அது விடுங்க. இது அதை தாண்டி இன்னொரு தம்பி இதே மாதிரி ஒரு பிரச்சனையா சொல்றாரு. அவரு தனக்கு கல்வி நிதி வருவதில் சிக்கல்னு தான் சொல்றாரு. மைனரை போய் திட்டான். நீ யாரு, நீ என்ன தெரியுமா, நீ தலித் விரோதி, சாதி வெறியன்னு அவரை போய் திட்டிட்டு இருக்கான். நீ கமெண்ட்ல பார்த்து எனக்கு எடுத்து அனுப்புனாங்க தம்பிகள், வருத்தப்பட்டாங்க, என்ன இப்படிலாம் திட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு. அதாவது அப்ப இப்ப புரியுதா அவர் யாருக்காக பேசுறாரு? அவர் அந்த தலித் இளைஞனுக்காக, ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த உறவு தம்பி அப்படின்னு நினைச்சு மைனர் ஒண்ணு சொல்றாரு, பேசுறாரு. தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம வெளியில அட்ரஸ் பண்ணா உங்களுக்கு நீதி கிடைக்குமான்னு ட்ரை பண்றாரு. அப்போ இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ பட்டியல் சமூகத்துக்காக பேசாத, நீ இஸ்லாமிய சமூகத்துக்காக பேசாத, நீ பெண்களுக்காக பேசாத, நீ மத நல்லிணக்கத்துக்காக பேசாத. எப்படியாவது எல்லாருக்கும் ஆளுக்கு என்ன செஞ்சுக்கணும், அவரவர்களுக்கு ஏதோ ஒரு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், அல்லது பதவியில் இருந்து கொள்ள வேண்டும், அல்லது வேற ஏதாவது நம்ம எப்படி, எனக்கு புரியல. இதுதானா அரசியலா? இவ்வளவுதான் அரசியலா? என்னங்க சொல்லுங்க. நீங்க சமரசமின்றி பாஜகவை எதிர்க்கக்கூடிய என்னுடைய நண்பர் தோழர் வன்னியரசு அவர்கள் சட்டப்பேரவையில மோடி அவர்கள் பேரையும் அமித்ஷா அவர்கள் பேரையும் உச்சரித்தவுடன் ஆதவர்ஜுனா பதறாரு. ஏன் தோழர் வன்னியரசு அப்படின்னா தப்பா பேசிட்டாரு? ஏன் நீங்க பயப்படுறாங்க? நீங்க சொல்றது நான் தாவேக்கா சொல்றேன். தாவேக்காவும் ஆதவர்ஜுனாவும் பாஜக கொண்டு பயப்படலாம். விசிகாவும் வன்னியரசு ஏன் பயப்பட்டு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அப்ப வன்னியரசு சுட்டி காட்டுகிறார் சட்டப்பேரவையில, இவங்களுக்கு பதட்டமாகுது. அதெல்லாம் கிடையாது. என்ன நடக்குது? காங்கிரஸ், அதாவது இதெல்லாம் நீங்க யோசிப்பாங்க. இதெல்லாம் திமுக இதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா இவங்க எல்லாம் எப்படி பேசியிருப்பாங்கன்னு என்னைய கூட ஒரு 4 பேர் திட்டுவாங்க. இதுல
சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. மனசாட்சியோட விருப்பம் இருப்பின்றி நான் பேசுறது சரியா இல்லையான்னு உங்க மனசாட்சிக்கு கேளுங்க, நான் சொல்றதுல இருக்கிற நியாயம் புரியும். நான் திருப்பி சொல்றேன், திமுகவினுடைய தவறுகளை தவறுகள் என்று சுட்டி காட்டுவோம், அதிமுகவின் தவறுகளை தவறுகளும் சுட்டி காட்டுவோம், தாவேகாவின் தவறுகளை தவறுகளும் சுட்டி காட்டுவோம். ஆனா அப்படி இல்ல, ஒட்டுமொத்தமா ஒரு பக்கம் முழுக்க போய் சாஞ்சிட்டு நாம் யாருக்காக அரசியல் செய்கிறோமோ, நாம் யாருக்காக இயக்கம் நடத்துகிறோமோ, யாருக்காக சமூகத்தில் நிற்கிறோமோ அவர்கள் பாதித்தாலும் பரவாயில்ல நான் அமைதியா இருப்பேன்னு சொல்றது என்ன நியாயம் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, ஐயா மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர், அவர் என்ன சொன்னாரு? காங்கிரஸ்காரனை சீண்டினால் நான் சும்மா வர மாட்டேன், என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். சரியா? நேத்து ஒரு அலைபேசி ஆடியோ ஒண்ணு வெளியாச்சு. அது காங்கிரஸ்காரராகத்தான் இருக்கும்னு நான் யூகிக்கிறேன். வேற யாருன்னா காங்கிரஸோ அல்லது தாவேகாவோ தெளிவுபடுத்திட்டோம். அந்த பேச்சில இருந்து அந்த தொலைபேசி உரையாடல் ஒரு எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ எதிர்முனையில இருக்கிற ஒருத்தர் மிரட்டுறாரு. அண்ணே உங்க அப்பாவுக்காக நான் பாக்குறேன்னு, அவ்வளவுதானே, நல்லா இருக்காதுன்னு அப்படின்னு. அவ்வளவுதான், அவளை பாத்துக்க அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. அப்ப இவர் கேட்கிறாரு, என்னப்பா நான் காங்கிரஸ் கூட்டத்துல எங்க அப்பா படத்தை போட்டியான்னு எதிர்மனையில இருக்க கேட்கிறாரு. என்ன 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 காங்கிரஸ் கூட்டம், என்ன கூட்டம், என்ன காங்கிரஸ், என்ன உங்க அப்பா படத்தை போட்டியான்னு இவர் பேசுறாரு எம்எல்ஏ. இப்ப இதுல இருந்து நாம இந்த உரையாடல் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன புரியுதுன்னா, எதிர்த்தரப்புல பேசுறவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அல்லது அந்த அவருடைய தந்தை காங்கிரஸ்காரர். ஏதோ ஒரு பேனரோ வால் போஸ்டோ சம்திங்ல காங்கிரஸ் கட்சிக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அந்த உரையாடல இருந்து நான் திருப்பி சொல்றேன், நான் புரிந்து கொள்வது முழுமையா விசாரணை நடத்தினா தான் தெரியும் எதிர்முனையில பேசியது யாரு, அது காங்கிரஸா, காங்கிரஸ் அவர் என்ன பொறுப்புல இருக்காரு. ஆனா திட்ட தெளிவாக இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பேச்சுல நமக்கு ஒண்ணு தெரியுது, காங்கிரஸோடு தொடர்புடைய ஒருத்தர் அவரு. அப்பா மேல வச்சிருக்க மரியாதை ஒரே தான் என்ன தடுக்குது, மத்த ஒண்ணு மைண்ட் என்ன தடுக்கல, தூக்கி செமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி பார்த்தா காங்கிரஸ்ல எங்க அப்பா வந்தாருல, ஏன் வந்து எங்க அப்பா போட்டா மட்டும் மிஸ் பண்ண? என்ன பண்ண மிஸ், எதுனா பண்ணாங்க? யார் இதுல என்ன போட்டாங்க? காங்கிரஸ் என் ஐடியில இருந்து போட்டாங்களா? இப்ப எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ மிரட்டுறாரு. இப்ப மாணிக்கம் அவர் எங்க போனாரு? மாணிக்கம் கேட்கணும்ல, எங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க மிரட்டுறியா? அப்ப எங்க ஆதரவோட ஆட்சியில இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிரா? கேட்கணுமா? ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்களே சார். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது உண்மையிலே இப்ப யார் தெரியுமா அப்பர் ஹேண்ட் எடுக்கணும்? கம்யூனிஸ்ட் கட்சி அதை கரெக்டா எடுத்துடுச்சு, உள்ளபடியே பாராட்டுகள். ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆதரவு இல்லைன்னா கட்சி தாவேக ஆட்சி கிடையாது. உள்ளபடியே அப்பர் ஹேண்ட் எடுக்க வேண்டியது யாரு? விடுதலை சிறுத்தைகள். ஏன் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு இல்லைன்னா ஆட்சி நடக்காது. காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு இல்லைன்னா ஆட்சி நடக்காது. ஐயுஎம்எல் ஆதரவு இல்லைன்னா ஆட்சி நடக்காது. நடக்குமா? நடக்காது. அப்போ இவங்க என்ன செய்யணும்? எங்க ஆதரவு இல்லைன்னா ஆட்சி நடக்காது. அதனால எங்க சமுதாயத்திற்கான உரிமைகளை தாருங்கள், சண்டை போட்டு அதை வாங்கணும். ஐயுஎம்எல் என்ன செய்யணும்? சண்டை போட்டு இஸ்லாமிய சமூகத்திற்கான உரிமைகளை பெறணும். நேத்து வந்து திருப்பூர்ல எப்படி நடந்திருக்குது, 24 மணி நேரத்திற்குள் அதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கணும். எங்க ஆதரவு மட்டும் தேவை, ஆட்சியில இருப்பீங்க கேட்கணும். கம்மி யாரு? ஐயுஎம்எல் கேட்க மாட்டேங்குது. இப்பவும் திமுக திட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஐயா ஷாஜகான். எதுக்குன்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ் என்ன செய்யணும்? ஏங்க என்னங்க பாஜகங்கிற பேரை சொன்னாலே நீங்க பதறீங்க. எங்க ஆதரவு மட்டும் தேவை, நீங்க பாஜக எந்த இடத்துலையும் கண்டிக்கிற மாதிரி தெரியலையே. கேட்கணும், காங்கிரஸ் கேட்காது. இப்படி கூட்டணி கட்சிகள் இவருடைய ஆதரவோடு நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இப்ப நீங்க மனசாட்சியோட தயவு செய்து தோழர்கள் சிந்திங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஐயுஎம்எல் வராது, எனக்கு தெரிஞ்சு வராது. அவங்க வந்து பதவி சுகத்துல ஊறி திளைத்து விட்டார்கள். இனி வந்து எனக்கு தெரிஞ்சு தாவேகா பாஜக கூட கூட்டணி வச்சா கூட ஐயுஎம்எல் வெளியில வருமானு டவுட். அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு நிலைமை. அப்படி என்னன்னு எனக்கும் புரியல. அப்படி இரண்டரை கலந்து நிக்குது. ரைட், ஒரு பக்கம் சரி இதெல்லாம் நடக்குது. காங்கிரஸ் என்ன லட்சம் ஒண்ணு சொல்றேன், லாஸ்டா ஒண்ணு சொல்றேன், இது ரொம்ப முக்கியமானது. அதிமுகவை கபலீகரம் செய்து அழிக்க வேண்டும் என்று பாஜக நினைத்ததுங்கிறத நான் பல ஆண்டுகளா சொல்லிட்டு வரேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ் கேள்வி தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு. அதிமுகவை கூட்டணி வைத்து காலி பண்ணிடுச்சு பாஜக. காங்கிரஸ காலி பண்ணணும். காங்கிரஸோடு பாஜக கூட்டணி வைக்க முடியாது. காங்கிரசும் பாஜகவோட கூட்டணி வைக்காது, பாஜகவும் காங்கிரஸோட கூட்டணி வைக்காது. அப்ப எப்படி காங்கிரஸை என்ன செஞ்சு அழிக்கிறது?
திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் வலுவா இருக்குது. அதை விட முக்கியம், பாஜக எதிர்ப்பு வலுவா இருக்குது. நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் ஓரணியா இருக்கும்போது தமிழ்நாட்டில் யாருக்கு எதிரான அரசியல் கூர்மைப்படுத்தப்பட்டது? பாஜக எதிர்ப்பு அரசியல் கூர்மைப்படுத்தப்பட்டுச்சா? இப்ப பாஜக பாக்குது, இவங்க என்னடா எப்ப பார்த்தாலும் பொழுது போய் பொழுது வந்தா நம்மளையே தான் வந்து என்ன செய்யறாங்க, எதிர்க்கிறாங்க. முதல்ல அந்த காங்கிரஸை நம்ம காலி பண்ணணும். காங்கிரஸ் இப்படி இருந்தா வளர்ந்துரும், காங்கிரஸை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. முடிவு பண்ணி என்ன பண்ணுது? திமுக கூட இருக்கிறனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். முதல்ல திமுக கட் பண்ணி விடுவோம், தாவேகா உள்ள விடுவோம். இப்ப தாவேகா உள்ள விட்டு காங்கிரஸ பதவி ஆசை காட்டி காங்கிரஸ் எங்க போயிடுச்சு? தாவேகா பக்கம் போயிடுச்சு. காங்கிரசினுடைய அழிவு காலத்தை பாஜக ஆரம்பித்து வைத்திருக்கிறது என்பது தெரியவில்லை காங்கிரஸ்காரர்கள். நீங்க உங்களுடைய பலம் என்னன்னு தெரியணும். நேற்று ராகுல் காந்தி மாணிக்கந்தா அவர் பேசிட்டு இருக்காரு, மொத்த ஆடிட்டோரியம் எந்திரிச்சு வெளில போயிடுச்சு. அவரு தான் அசிங்கப்பட்டதோட நிக்காம, இப்படியா பண்றீங்க, ராகுல் காந்தி உள்ள எடுத்து விடுறேன் பாருன்ட்டு, ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவையில் அமருங்கள், அவர் பிரதமராகுவதில் விருப்பம் இல்லை என்றால் எழுந்து செல்லுங்கள், எல்லாம் எஞ்சி போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுல காங்கிரஸ் கட்சிக்கே விருப்பம் இல்லை. டவுட்டா இருக்கா? அந்த வீடியோ பாக்குறீங்களா? லாஸ்டா தமாசா இருக்கும் தம்பி, அந்த வீடியோவையும் கொஞ்சம் காட்டி விடுங்க. யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு 2029 ராகுல் காந்தியை பிரதமரா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தயவு செய்து உட்காருங்க. என்னுடைய ஒரே வேண்டுகோள், யாரெல்லாம் வேணாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் போய் ட்ரெயினை பிடிச்சு எங்கேயாவது சினிமா பார்க்க போயிருங்க. பாத்துட்டீங்களா? சொன்னல, அவர் சொல்றாரு, எல்லாம் கும்பலா போயிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று நினைப்பவர்கள் உள்ளே அமருங்கள்னு சொன்ன போதும் அவர் ஆனா என்ன ஆவட்டின்னு அத்தனை கிளம்பிட்டான். ஆனா அந்த ராகுல் காந்திய பிரதமர் ஆக்கியே தீர்வேன் அப்படின்னு நின்னது யாரு? ஐயா ஸ்டாலின். அவர் முதுகுல குத்திட்டு போயிட்டீங்க. ஆக மீண்டும் ஒரு வார்த்தை சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் தங்கள் ஆதரவை திரும்ப பெறும் முடிவுக்கு வந்து விட்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சொல்லிவிட்டார். என்னன்னு? எஸ், அவரும் சொல்லிட்டாரு, நாங்க இப்ப எந்த கூட்டணியிலும் இல்லை. திரு மு வீரபாண்டியன் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், நாங்க எந்த கூட்டணியும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தன்னுடைய முடிவை அறிவித்து விட்டது. விசிகாவும் ஐயுஎம்எல் வராது எனக்கு தெரிஞ்சு, காங்கிரசும் கஷ்டம், விசிகாவும் விரைவில் அவர்கள், ஏன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள், தலித்துகளுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ், இதை அத்தனையும் சகித்துக் கொண்டு அது எதை குறித்தும் கவலைப்படாத ஒரு முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவிப்பார் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நிச்சயமாக அவரும் தன்னுடைய முடிவை எப்பொழுது வேண்டுமானாலும் மறுபரிசீலனை செய்யக்கூடும். எனவே இந்த அரசு, அதனுடைய ஆயுட்காலம், இந்த அரசின் ஆயுட்காலம் என்பது அவ்வளவுதான், நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் அந்த அளவுல சொல்லி விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.